இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸை வந்து நம்ம மத்தியில் சாமன் அவர்கள் ஜோனாவுக்கு ப்ரைஸை வந்து கொடுக்க போகிறாங்க. ஜோனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணார். அவர் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் எழுதி நம்மளுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு. எல்லாம் நல்லா கரங்களை தட்டி வசனத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது கிஃப்ட், வசனத்தின் நிமித்தமா எல்லாம் நல்லா கரங்களை தட்டி ஜோனாவுக்கு ஒரு நல்ல கேஷியோ கீபோர்டு அவர் பெற்றிருக்கிறாரு. எல்லாம் நல்லா தான் கையை தட்டுங்களேன். காட் பிளஸ் யூ ஜோனா, காட் பிளஸ் யூ. ரெண்டாவது கிஃப்ட் வந்துட்டு ஒரு நல்ல சைக்கிள் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறோம். அந்த கிஃப்டை வந்துட்டு நம்ம மத்தியில் இவாஞ்சலிஸ்ட் டேனியல் பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து கிஃப்ட் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது கிஃப்ட் வந்து யாருக்கு? பெனிட்டாவுக்கா? பெனிட்டா எழுதுன மாதிரி தெரியலையே. பெனிட்டாவுக்கு தானா? சரி, எல்லாரும் பெனிட்டாவை எல்லாம் கரங்களை தட்டி பரவாயில்ல. அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் சைக்கிளும் இருக்குது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவங்க அப்பா அம்மா வந்து இந்த சைக்கிளை தூக்கிட்டு ஓரமாக கொண்டு போயிருங்க, இல்லை வெளியே கொண்டு போயிருங்க. சரிங்க, வாலிபர்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? நான் யோசித்தேன், பெரிய பெரிய கிஃப்டாக நான் யோசித்து வச்சேங்க. கிஃப்டை சொன்னால் எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. என்ன கிஃப்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? என்ன இந்த பாஸ்டர் இப்படியெல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்கள் சர்ச்சில் எல்லாம் இந்த மாதிரி யாரும் எங்களை வசனம் எழுத சொல்லலை. வசனத்தை வந்து மெமரி வேர்ஸ் சொல்லுவாங்க. அதில் நிறைய மெமரி பண்ணி சொல்லும் பொழுது எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு மக்கு கொடுப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடைக்கும். என்ன ஐயோன்னு சொல்கிறீங்க? அதுவே பெருசு தான். ஆமாம், அடுத்த முறையிலேருந்து நான் இப்போ மாற்றிடலான் இருக்கேன் எல்லாம் டிஃபன் பாக்ஸா. ஆமாம், அதனால் இந்த முறை வாலிபர்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப பெரிய பிளான் பண்ணோம். மேக் புக் ப்ரோ கொடுக்கலான்னு சொல்லி யோசித்தோம். ஆமாம், அப்புறம் எல்லாரும் தான் கம்ப்யூட்டர் வச்சுருக்குறாங்களே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு நம்ம கேஷ் ஹெல்ப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஆகையினால வாலிபரில் ஒரே ஒரு ப்ரைஸ் தான். ஏன்னா யாரும் எனக்கு சப்மிட் பண்ணல கரெக்டாக டைம், அந்த கொடுத்த டைமுக்கு யாரும் எனக்கு கொடுக்காததுனால ஒரே ஒருத்தவங்க. இவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் எப்போ சொன்னேன்? போன டிசம்பர் சொன்னேன். போன டிசம்பர் சொன்ன உடனே முயல் வேகத்தில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போன டிசம்பர் மாதம் நம்ம சபையில் ஐக்கியப்படாத ஒரு குடும்பம். அவங்க நடுவில் எந்த மாதம் வந்தீங்க பிரதர்? மே மாதம் தான் சர்ச்சுக்கே வந்திருக்காங்க. மே மாதம் சர்ச்சுக்கு வந்து ஐக்கியப்பட்டாங்க. நான் ஒரு டைம் சொன்னது தான். அதனால் நான் டிசம்பர் சொன்னது அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பயம், யாரை சீக்கிரமாக எழுதி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் நான் சொல்லவே மாட்டேன். சொல்லாத நேரத்தில் கேட்போம், இவங்களை ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் நான் சொன்னேன், எல்லாரும் நோட்டு எப்போ சப்மிட் பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே அப்போ தான் அவங்களுடைய பிரதர் ஜேம்ஸ் தானே உங்கள் பேர்? ஜேம்ஸ் பிரதருடைய மகள் அஸ்மிதா அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பரீட்சை, காலேஜ் படிக்கிறாங்க. என்ன படிச்சிங்க? என்ன படிச்சுட்டு இருக்க? இன்ஜினியரிங். என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம்.
அந்த படிப்பை குறித்து போன வாரம் தான் நான் சொன்னேன். அது படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது அது படிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எத்தனை எக்ஸாம் இருந்தது? என்ன 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 எக்ஸாம் இருந்தது? ஆமாம், பைத்தான் வேற. அது பார்த்தாங்க. சர்ப்பத்துக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தை கொடுக்கறது காட்டிலும் பைத்தான்னா என்ன? மலைப்பாம்பு. ஆமாம். சரி, இவங்க என்ன நினச்சிருக்காங்க, கொஞ்சம் வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய ப்ரைஸ்லாம் சொல்கிறாரு, யார் யாரெல்லாம் எழுதி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியாமல் இரவு பகலாக ஒரு வாரம் உட்காந்தி, எப்படி இரவு பகலாக பரீட்சைக்கும் ஒரு பக்கம் படிச்சுட்டு பைத்தானையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு அதற்கு மேலே என்ன பண்ணுறாரு, வார்த்தைக்கு இடம் கொடுத்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தல நடவடிக்கைகள், ரோமர், இது எல்லாமே ஒரே வாரத்தில் எழுதியிருக்காங்க. நான் நினைச்சேன், நல்லா நல்லா கையெழுத்துட்டுங்க. இவங்க எப்படி வந்திருக்காங்க? ஆமா, வேகத்தில் வந்தவங்க. ஆமா, ராபிட் வேகத்தில் போன டிசம்பர்ல எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா ஆமா வேகத்தில் வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஜெயிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரே வாரத்தில் எழுதி டகான் வந்து என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, ஒரு ப்ரைஸுக்கு ஒரு நோட்டு வேற வந்துடுச்சே, அதுவும் டைம் லிமிட்ல வந்துடுச்சே. எனக்கு திருப்பி பார்க்க பார்க்க கையெல்லாம் நடுங்குது. எவ்வளோ எல்லா வசனமும் எழுதிட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு ரொம்ப. கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேன். அதுக்காக அஸ்மிதாவுக்கு, சகோதரி பர்சி அவர்கள், வாலிபர்கள் மத்தியிலே அவங்க வந்து வசனத்தை எழுதி வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 கேஷ். God bless you. God bless you. இப்போ நிறைய பேருக்கு ஒரே கவலை, ஐயோ கர்த்தாவே 10,000 விட்டு விட்டு எவ்வளோ மனசு எரியுது. கர்த்தர் சொல்லுவாரு, பரலோகத்துக்கு போகும்போது சொல்லுவாரு, ஏய் எத்தனை முறை பரிசுத்தத்தை பற்றி நான் பேசியிருக்கேன், எத்தனை முறை நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி நான் பேசியிருக்கேன், நீங்கள் ஆயத்தமாவா இல்லை அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படாத கூட்டத்தை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஆயத்தப்பட்ட கூட்டத்தை உண்மையும் மொத்தமான ஊழியக்காரன்னு சொல்லி உள்ளார வர வச்சு கிரீடம் கொடுத்து உட்கார வைப்பார். ஆமாம், இதுதான் உண்மை. 3 பேர் முன்னாடி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவங்களை எல்லாரும் கரங்களை நீட்டி பிரைஸை காட்டிலும் இப்போ நம்ம இவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். பாருங்க, வைராக்கியமாய் எழுதி இருக்கிறார்கள். இதான் கீழ்ப்படிதல். கரங்களை நீட்டி இவங்களை நம்ம வாழ்த்தி ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே, இங்கே முன் நிற்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜோனா, அஸ்மிதா, பெனிட்டாவுக்காய் ஜெபிக்கிறேன். இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ராஜா இவர்கள் எழுதினார்கள். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. அதற்குரிய வல்லமை, அதற்குரிய கிருபை இவர்கள் மீது இருக்கட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கிருபையுள்ள பொறுப்பாதில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மேலான காரியங்களை நீ செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது கூட வசன போட்டிகள் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் வசனத்தை சொல்வார்கள்.
ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கும் ஆண்டவரே ராஜா மேரி சகோதரிக்காக, ஆண்டவரே ராஜா சகோதரன் ஆனந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா இந்த குழுக்காக சிஸ்டர் பர்சி அவர்கள் சிறு ஜெபத்தை ஏற்பார். ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, பிள்ளைகள் அப்பா உம்மால் போதிக்கப்பட்டு இருப்பார்களே, அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறபடி அப்பா பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டு அப்பா தகப்பனே உடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க ராஜா. இன்னும் அதிகமான தெய்வீக ஞானத்தினால் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அப்பா எங்களுக்கு அங்கே சர்ச்சுக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தையினால் நிரப்பப்பட, உடைய வார்த்தையில் வளர தகப்ப நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அதை நடத்துகிற உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. சிஸ்டர் மேரி, பிரதர் ஆனந்த் ஆசீர்வதிங்க. இதற்குரிய பலனை பிள்ளைகள் காணட்டும் ராஜா. இன்னும் அப்பா இன்னும் அதிகமான பிள்ளைகள் உடைய அப்பா சபையில் சேர்க்கப்பட்டு வார்த்தையில் நிரப்பப்பட என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, பரகணி மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இனி வரப்போகிற நாட்களில் இவர்கள் எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக ஒரு சிறிய ஜெபம். இயேசுவே, சபை வாலிபர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே ராஜா, இவர்களை மேன்மைப்படுத்தும். வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் இவர்களுடைய கிரியை செய்யட்டும், அபிஷேகத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வாலிப சகோதரிகள் அவர்கள் நல்ல பாடலை பாடப் போகிறார்கள். ராஜா தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் சபையில் கொடுத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினால் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள ராஜாதி ராஜா நீங்கள் கிருபை தாங்கப்பா. அப்பா, பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க தாழ்ந்துகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் அப்பா நீர் அவர்கள் கொடுத்த தாழ்ந்துகளை உமக்கென்று உபயோகப்படுத்த பரிசுத்தமாய் தங்களை பாதுகாத்து கொள்ள எஸ் ராஜா உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நீர் சுத்திகரித்து உம்முடைய சட்டைகளின் மறைவிலே நீர் மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துஷ்டர்களின் கண்களுக்கும் சத்ருவின் கண்களுக்கும் நீர் பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில சாட்சிகளாய் நிற்கட்டும் ராஜா. பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ராஜா. இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணாத எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க, அவர்களோடும் கரம் கூட இருக்கட்டும். அந்த பிள்ளைகளும் வருகிற நாட்களில் தங்களுடைய தாளந்துகளை உமைக்கென்று பயன்படுத்த ராஜா நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், நாங்கள் சிறுகட்டும் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையாய் பாடின சகோதரிகளுக்காக எல்லாம் நல்லா கை தட்டுங்க. பியூட்டிஃபுல்லா பாண்டாங்க.